ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎஸ் ஹோம். டுடே வீடியோவில் ரொம்பவே ஆரோக்கியமான ராகி மால்ட், ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ராகி மால்ட்டை குழந்தைகளுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுக்கலாம். சேம் டைம் பெரியவங்களும் அதே மாதிரி பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஒரு 5 monthsக்கு மேலே இருக்கிற பேபியாக இருந்தால் கொஞ்சமாக சால்ட் இல்லை பனங்கற்கண்டே ஆட் பண்ணி கொஞ்சம் கஞ்சி மாதிரி காய்ச்சி அதை அப்படியே ஊட்டி விடலாம். ராகி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நான் கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சொந்தமாக ராகியை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி மாவாக அரைச்சி வச்சுருந்தா அதை கூட யூஸ் பண்ணிக்கிங்க. கூடவே இதுக்கு தேவையான நட்ஸ் எல்லாமே ஒரு 10 to 15 பிஸ்தா, முந்திரி, பாதாம், வால்நட், இது எல்லாமே. ஏலக்காய், திப்பிலி 4 to 5 எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு சின்ன கப்பில் மக்கானா, சின்ன கப்பில் நிலக்கடலை, இது எல்லாமே ஒன்று பின்னாடி ஒன்று நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பொட்டுக்கடலையை ஒரு கடாயில் போட்டு நல்லா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வந்தால் போதும். அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதிகபட்சம் இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே ஒரு 5 minutesல நல்லாவே உங்களுக்கு ப்ரௌன் ஆயிரும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஷேட் வரும்போதே நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். இல்லைன்னா அதோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. சேம் நிலக்கடலையும் லைட் ப்ரௌன் வந்த உடனே அதையும் ஒரு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா வறுத்து எடுத்து வச்ச பிறகு ரொம்ப நேரம் ஆற விட்டுறக்கூடாது. நல்லா ஹீட்டாக இருக்கும் போதே எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துடணும். இப்போ மக்கானா 1 கப். இப்போ தாமரை பூ விதை மக்கானா இது 1 கப். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 minutesலேயே நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாதாம், வால்நட், பிஸ்தா, முந்திரி, இது எல்லாமே ஒன்றாவே போட்டு லைட்டாக உங்களுக்கு ப்ரௌன் ஷேட் வந்த உடனே வேறு ஒரு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிடணும். இது எல்லாமே ரொம்பவே லைட்டாக ரோஸ்ட் ஆனாவே போதும். ரொம்ப டீப்பாக ஃபுல் ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது எல்லாமே ஒன்றா போடும்போது ஒன்றை நம்ம அந்த மாதிரி டீப் ரோஸ்ட் பண்ண ட்ரை பண்ணால் மற்றது ஏதாவது கருகிரும். ஸோ இந்த மாதிரி முந்திரி பாருங்கள், லைட்டாக இந்த ப்ரௌன் ஷேட் வந்த உடனே நம்ம எல்லாமே வேறு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய், திப்பிலி, இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. ஏலக்காய் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது நல்லா உப்பி வரும். அது நல்லா திராட்சை இதெல்லாம் எப்படி உப்பி வரும் அந்த மாதிரி உப்பி வரும். அது கரெக்டான ஸ்டேஜ். இந்த மாதிரி உப்பி வந்த பிறகு நம்ம உளிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீடை மட்டும் உள்ளே எடுத்துப்போம். அதுக்காக இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவு. இப்போ கடாய் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஆன் பண்ணிக்கிங்க. இந்த ராகி மாவு ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணலைங்க. இது எல்லா நட்ஸும் நான் எவ்வளோ நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் அந்த ஈக்குவல் டைம் இந்த ராகி மாவு ரோஸ்ட் பண்ண மட்டுமே நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு இந்த மால்ட் குடிக்கும்போது அந்த ராகி மாவுடைய ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாமல் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் நல்லா வறுத்து எடுக்க முடியுமோ நல்லா அந்த வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காயில் இருக்கிற சீடை மட்டும் எடுத்து உள்ளே மிக்ஸ் பண்ணிவிட்டு தோலை தனியாக எடுத்து நம்ம டீ தூளோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் சும்மா இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாவே போதும், அழகாக அந்த சீட் மட்டும் தனியாக வெளியில் வந்துடும். நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ரொம்ப ஆறலை, ஓரளவுக்கு வார்மாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிறல ராகி மாவு, இதுவும் நல்லா ஹீட்டாக தான் இருக்குது. இது கூட இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனால் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ராகி மாவு ஆல்ரெடி ரொம்பவே ஹீட்டாக இருக்குது. நட்ஸும் கொஞ்சம் வார்மாக இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு 5 minutes மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா ஆற விட்டுற வேண்டாம். இப்போ நல்லா கை தொட்டால் தொடுற அளவுக்கு சூடு இருக்குது. இந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ராகி மாவோடு மிக்ஸ் பண்ணி அந்த நட்ஸ் எல்லாமே அரைக்கும் போது ரொம்ப எண்ணெய் பிடிக்காது. நட்ஸில் என்ன தான் ஆயில் கண்டென்ட் இருந்தாலும் ரொம்ப வெறும் நட்ஸ் மட்டுமே போட்டு அரைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆயில் கண்டென்ட் வராது ராகி மாவு இருக்கிறதுனால. இருந்தாலும் ரொம்ப நேரம் அரைக்க முடியாது. ஓரளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வந்ததையும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் நம்ம கரெக்டாக இருக்கும். இதை திரும்பவும் அதே கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த நட்ஸ் லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கட்டி இருக்காது. அது எல்லாமே ஸ்பூனில் நல்லா உடச்சி விட்டு அதுக்கப்புறம்
ஒரு ½ அன் ஹவர் ஆற விட்டு ஒரு கண்டெய்னரில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப நாள் ரொம்பவே கெடாமல் வெளியில் வச்சுருந்தாலும் அப்படியே இருக்கும். இதோட நம்ம உப்பு, பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை நல்லா தண்ணி அல்லது பால் இந்த ரெண்டில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ராகி மால்ட் இந்த மாதிரி இருக்குங்க. நான் அந்த கட்டியை எடுத்து கையில் தேய்ச்சி விடும்போது ஒரு துளி கூட அந்த கட்டி இல்லை பாருங்கள், உள்ள மாவு தான் இருக்கும். பார்க்க தான் அந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஃபுல்லாக மாவு தான் இருக்கும். நீங்கள் ப்ரௌன் சுகர் 1 ஸ்பூன், இந்த ராகி மால்ட் 1 ஸ்பூன் ரெண்டையும் ஒன்றா ஆட் பண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூன் விட்டு கலந்து 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. அது கூட 3/4 கிளாஸ் பால் ஆட் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தியான ராகி மால்ட் நம்ம வீட்லேயே சூப்பராக நம்ம குழந்தைகளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க. ஃபைனலாக நான் ரெடி பண்ண ராகி மால்ட் இந்த மாதிரி தாங்க இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்து குழந்தைகளுக்கு நம்ம காய்ச்சி கொடுத்தா கரெக்டாக இருக்கும். பெரியவங்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி 1 கிளாஸ் பாலுக்கு ராகி மால்ட் காய்ச்ச இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக ஹெல்த்தியாக செய்யக்கூடிய ராகி மால்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.